அப்பா, யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுதா? யாரு யாரு வந்திருக்குது? என்னடா தம்பி, அப்பாளுக்கு நம்மள யாருன்னு கூட தெரியல. எப்பா, எங்களை யாருன்னு தெரியலங்கிறியா? யாரும்மா அது? எம்மா செல்வி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்களா? ரெண்டு குரல் கேக்குது. எம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? அப்பால பார்க்க இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சிச்சா? கண்ணு தெரிஞ்சிச்சா? ஏம்மா, இத்தனை நாளா அப்ப உனக்கு யாவும் இல்லையா? என்னம்மா நீங்க? முடியாம தானே கிடக்குறேன். ஒரு எட்டு வந்து பாப்போம்னு உங்களுக்கு தோணுதாம்மா? உங்க அம்மா தான் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் நீங்க தானேன்னு இருக்கேன். ஒரு நாள்ல வந்து என்ன பார்க்கணும்னு தோணுதா? எங்கம்மா என் பேரன் பேத்தி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா? அப்பா, ஏன்ப்பா அழுகிறியா? அழுகாதியப்பா, அழுகாதியா, அழுகாம இருங்கப்பா. அழுகாதியப்பா, அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம்ல. பிறவு யாப்பா அழுகிறியா? அழுகாதியா. செல்விதாப்பா வந்திருக்கிறேன், செல்விதான் வந்திருக்கேன். எங்கப்பா வர நேரம் இருக்குது? உங்க பேரனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அதுவும் கொள்ளு பேரன்தான். அவனை வச்சுக்கிட்டு அங்கனே இருக்க முடியல. அக்கால கூட போய் நான் பார்க்கறதே இல்லப்பா. நேரமே கிடைக்க மாட்டேங்குது போங்க. எங்கப்பா வாரது? ம். ஏம்மா, உங்க அப்பனை பார்க்கவாம்மா உங்களுக்கு நேரம் கிடைக்கல? பசேரி வந்தா ஒரு நிமிஷத்துல பார்த்துட்டு போயிடலாம். எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கிறிய. பாத்தியா, யாரு வந்தியன்னு கூட எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதும்மா. லேசு வாசா தெரியுது. என்னத்த சொல்ல? அப்பப்ப வந்தியன்னா உங்களை இன்னாருன்னு தெரியும். லேசு வாசா தெரியறதுல நீங்களா வந்திருக்க போறீன்னு ஒரு நினப்புமா. ஏப்பா, கவலைப்படாதப்பா, நாங்க இருக்கிறோம். அம்மா, மூத்த பிள்ளை, என்ன உன் பிள்ளைய நல்லா இருக்குதுங்களா? உன் புருஷன் உன்னை நல்லா வச்சுக்கிறாராம்மா? ஏன்ப்பா அப்படி கேட்குறியா? நான் நல்லா வச்சுக்கிறாருப்பா. என் பிள்ளையே நல்லா இருக்குது. கொள்ளு பெத்தி உங்களுக்கு ரெண்டு இருக்குது. சத்யா மூத்தவளுக்கு பிறந்ததுவ. அப்புறம் சின்னவ சுவாணி இருக்கால்ல, அவ இப்போதப்ப மாசமா இருக்கிறா. அப்படியாம்மா? நல்லது நல்லது. மாசமா இருக்க பிள்ளை இருக்கட்டும்மா. ஏம்மா, உன் பிள்ளை? சுபியோட அக்கா வீட்டில் தாக்குமா இருந்து படிக்கிறா. வந்தோம். அக்கா பிள்ளை பய பிறந்தால இப்போ கடைசியா. அவனுக்கு அக்கா காது குத்து வச்சிருக்குது. தம்பிகிட்ட ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டு போகலாம். எங்களுக்குன்னு யாருப்பா இருக்கா? தம்பி தானே இருக்கியான். நான் அடிக்கடி சொல்லுவாம்மா தம்பி கிட்ட. அக்கா ரெண்டு பேரும் பாவம் முடியா. அடிக்கடி போய் பாருடா. அதுக்கு அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளைய உன்னைய தூக்கி அதுக தாண்டா வளர்த்துச்சுங்க. பார்த்துக்கடா, அடிக்கடி போயிடலாம் அழுவி. தம்பி வருவான் ஐயா பார்க்க. ஆ ஆ, ஆ. வருவான்ப்பா. அடிக்கடி பார்க்க வருவேன் எங்களை. நீ அக்காவை பாரு, பொய் சொல்லுது. எங்கிட்டோ உங்களுக்கு துணைக்கு அவன், அவனுக்கு துணைக்கு நீங்க தாம்மா. பார்த்து பத்திரமா இருங்கம்மா. உன் அப்பா அன்னைக்கோ இன்னைக்கோன்னு இருக்கேன். எங்கிட்டோ உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு இருக்குது. எங்க உன் தம்பி இல்லைன்னா நான் போய் சேர்ந்திருப்பேம்மா. அவன் தான் நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பார்த்துக்கிறேன். பெத்தம்மா அவ்வளவு ரெண்டு பேரும் இருக்கிறீங்க. ஒரு நாளையில வாரியல. அப்பா, கவலையே படாத. காலாண்டு பரீட்சை வருது. காலாண்டு பரீட்சை லீவுக்கு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே தான் வருவோம்ப்பா. கவலைப்படாத சரியா? என் பிள்ளை பேரன் எல்லாத்தையும் மருமுவ அவ்வளோ பேர்த்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக வாரோம்ப்பா. நீ ஏன்ப்பா கவலைப்படுற? நெசமா வருவோம். உங்க வீட்டுக்கெல்லாம் வரணும். உங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா எனக்கு. நீ வாரியாப்பா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டாம்மா, இந்த வயசான காலத்துல நான் எங்க அங்க வந்து இருக்க போறேன். நீ பிள்ளையெல்லாம் ஒரு நாளைக்கு கூட்டிக்கிட்டு வா இங்க. ஆ சரிப்பா. செல்வி, பழத்தை அப்பாட்ட கொடு. எப்பா, இங்கே பாரு, இதில் பழம், திராட்சை பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம், அந்த பழம் இந்த பழம்னு ஏகப்பட்ட பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம்ப்பா. நீ வாட்டுக்கு டெய்லிக்கு சாப்பிடு. ரொம்ப சத்தா இருக்கும் சரியா? எங்கம்மா பழத்தை உரிச்சு சாப்பிட முடியுது நம்மளால? அதெல்லாம் தம்பி வந்து உரிச்சு தருவான். நீ சாப்பிடுப்பா. ம், சரிம்மா.
சாப்பிட்றேன். சரிப்பா, நாங்க பஸ்ஸுக்கு போகணும், லேட் ஆயிருச்சு. அப்புறம் நாங்க போயிட்டு வரோம்ப்பா. சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. சரிப்பா. அப்பா அக்கா 2 பேரையும் நான் போயிட்டு பஸ் ஏத்திட்டு வரேன். மத்தியானம் சோறு அப்புறமா கொண்டு வரப்பா. இருக்கட்டும்யா, மெதுவா ஏத்தி விட்டு வா. அக்காளுக்கு செலவுக்கு காசு கொடுத்து விடு. சரிப்பா. குட்டி தங்க 2 என்ன செய்யுது? அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு முதல்ல சாப்பிட வச்சாங்க, அப்புறம் அப்பாவை சாப்பிட வச்சாங்க, இப்பதான் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமாட தங்கம், தூங்கலையா 2 பேரும்? சமத்து பிள்ளைய சாப்பிடும்போது மட்டும் ஆன்னு கொட்டாவி விட்டுட்டே இருந்தீங்க. இப்ப மட்டும் செல்லத்துக்கு 2 பேத்துக்கு தூக்கம் வரலையா என்ன? என்ன சின்ன குட்டி அதிகமா பேசும், இன்னைக்கு என்னமோ அமைதியா இருக்கு. என்னடா தங்கம்? அடடா, சும்மாவா சும்மாவா அமைதியா இருக்கீங்க தங்கம்? என்ன பேச்சு 2க்கும்? என்ன தங்கம்? குதிரை சவாரியா? இனியா குட்டிக்கு குதிரை சவாரி போகணுமா? ஆமா ஆமா, அப்பா மேல குதிரை சவாரி போனா யாருக்கு தான் ஜாலியா இருக்குது? ஜாலியா தான் இருக்கும். சரியா போலாமா? ஓகே. சண்டை போடாம ஒவ்வொரு ஆளா ஏறி உட்காரணும். சரியாம்மா? ஓகேவா? அப்பா மேல மெதுவா ஏறி உட்காருங்க. இருங்க, ஃபர்ஸ்ட் அப்பா குனிஞ்சுக்கிறேன், அப்புறம் குதிரை சவாரி போகலாம். சரி. செல்ல குட்டிக்கலாம், சண்டை போடாம ஒவ்வொரு ஆளா ஏறி உட்காருங்கட தங்கம். 2 பேருமே அப்பா ஏத்தி கூட்டிட்டு போவேன். சரியா? இனியா குட்டி உட்காரு. ஓகே, சவாரி போலாமா? பூனைக்குட்டி மாதிரி அவங்க அப்பா மேல ஏறி உட்காந்துருக்கத பாரு. என்ன அழகா 2 உட்காந்துருக்கு. இன்னைக்கு நசுக்கிடுறேன் எல்லாத்தையும். இருங்க, நம்மளும் போய் உட்காந்துட வேண்டியதான். அர்ஜுன் மாமாக்கு தெரியாம மெதுவா ஏறி உட்காந்துக்குவோம். பூனைக்குட்டி 2 எவ்வளோ ஜாலியா உட்காந்துருக்கு. நமக்கும் ஆசையா இருக்கு அவளுக்கு உட்காந்துருக்கத பார்த்தாலே. அதுவும் சொல்லாம போய் உட்காந்தாதான். ஏதாவது நம்ம வர சத்தம் கிடைச்சுன்னா டபக்குன்னு எழுந்தாலும் எழுந்துருவாரு. மெதுவா போய் உட்காந்துருவோம். போலாமா? 1 2 3 சொல்லுங்க தங்கம். ஓகே, போலாம். ரைட். எங்க போறீங்க? இருங்க, இந்த வாரேன். ஏய், என்னது இவ்வளோ வெயிட்டா இருக்கு? இனியா குட்டி, என்ன இனியா குட்டி? ஐயோ, அமுக்குறீங்களே. யாரு இது? இனியா யாரு இப்போ உட்காந்தது? ஏய் சத்யா லூசு, எப்போ இப்படி வந்து உட்காந்த? இடி எந்திரி, இடி எந்திரி. ஐயோ, வா வெயிட் எல்லாம் நம்மளால தாங்க முடியுமா? எரும கடை வெயிட் மாதிரி இருக்கா. ஏ அப்பா, நம்மளால முடியாது சாமி. எழுந்திரி சத்யா, ப்ளீஸ் சத்யா. பிள்ளையில வச்சு நான் அழகா ஒரு ஸ்டெப் கூட போகல சத்யா. இப்படி வந்து நீ உட்காந்தீங்கன்னா நான் இப்படி நகருவேன்? நம்மளாலலாம் நகர முடியல. அர்ஜுன் மாமா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க நான் ஸ்ட்ராங், உங்க எல்லாத்தையும் மனசுல வச்சு நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ மட்டும் உங்களால முடியாது என்ன? உங்களால முடியாது என்ன அர்ஜுன் மாமா இருக்கு? உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. நல்ல ஜிம் பாடி மாதிரி வச்சிருக்கீங்க. உங்களால நகரக்கூட முடியாது. போகலாம், அதெல்லாம் சவாரி. போங்க 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 போகலாம். ரைட் இனியா குட்டி, 1 2 3 சொல்லுங்கடி. அடி பாவி, இப்படி உசு பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டியேடி. ஐயோ அர்ஜுன் மாமா, இதுல பொய் கிடையாது, நிஜமா உண்மையை தான் சொல்றேன். போலாம் போங்க, ஒரு ஸ்டெப்பு கூட போல. இருங்க இருங்க, உங்களை கூட தாங்க முடியாது என்னால. அப்படியே இருங்க, போறேன். 3 சேர்ந்து ஒரே மாதிரி கத்துது பாரு. ஏய், அப்பாவை நல்லா இருக்க பிடிச்சுக்கங்கடி. சரிம்மா. எல்லாம் ஜாலியா ஒரே குசில தான் இருப்பீங்க போல. ஆமாப்பா. சத்யா, இப்ப ஆமான்னு சொன்னது நீ தானே? அட போங்க அர்ஜுன் மாமா, நீங்க வேற. சரி சரி, போலாமா அடுத்தி? போதும்பா, அப்பாவால முடியல. இனியா போதுமா? ஓகேப்பா. சரி, இதுலயா
பார்க்கல, நான் பாவம் பார்க்க முடியாது. முடிஞ்சா நீங்க இறங்குங்கடி, நான் இறங்க மாட்டேன். பாருப்பா, அம்மா தான் இறங்க மாட்டாங்க. சத்யா இறங்கடி லூசு. ஏன் சத்யா இப்படி பண்ணிட்டு இருக்க? அதுக கூட என் மேல பாவம் பாக்குதுங்க. ஆனா நீ இருக்கே பாரு, பாரு இங்க வரைக்கும் நகர்ந்து வந்துட்டே உனக்கு இது பத்தாதா? அதுக்கு ஆசையா கேட்டுச்சுங்க, அப்பா சவாரி போகணும் அப்படின்னு. சரி பிள்ளைகள அழகா விளையாட வைக்கலாமேன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். நீ வந்து எப்போ உட்காந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா இவளுக்கு ஏறின செகண்ட்லயே பார்த்துட்டேன். ஹை ஜாலி, நாமளும் இன்னைக்கு ஒரு சவாரி போயிட வேண்டியதுன்னு சொல்லி அப்படியே உட்காந்தாச்சு. போங்க போங்க போலாம், ரைட்? உனக்கே இது ஓவரா தெரியலடி. பாருங்க பாப்பா உங்க அம்மாவை இறக்கி விடுங்க கீழே. அம்மா இறங்குமா, அம்மா இறங்கு. அம்மா பாவமா, அப்பா இறங்குங்கம்மா, அப்பாக்கு முதுகு வலிக்கும்ல, அப்புறம் நீங்க தான் அமுக்கி விடணும். பாத்தியா சத்யா, பிள்ளைகள் கூட தெரியுது. அப்புறம் நீ தாமிக்கி விடணும். எதுக்கு வம்பு? இறங்கிடு. போங்கடி, நீங்களும் உங்க சவாரி ரொம்ப தான் பண்றாளுங்க. அம்மா இறங்குங்கம்மா. அம்மா தாயே இறங்குறம்மா, விடு. எங்க போறியா அடி பாவியல? என்ன இறக்கி விட்டு நீங்க பிளான் ஐடியாவா? ஏய் சத்யா ஏறாத சத்யா. அதுக்குள்ள ஜாலியா நல்லா இங்கிட்ட அங்கிட்டு கூட்டிட்டு போனோம்னா ஜாலியா இருக்குங்கல்ல. நீ ஏறாத சத்யா. சரி சரி, நாங்க உங்க வண்டியில வரல, நீங்களும் உங்க பொண்ணுங்க மட்டும் போங்க. பழம தங்கம். போலாம்ப்பா. லூசு பொடி. இப்பதான் இனியா குட்டி ஜாலியா இருப்பா. அம்மாவை எப்படா இறக்கி விடனே இருப்பா போல. சரி, உங்க அப்பாவை பத்திரமா புடிச்சுக்கோங்கடி, விழுந்துடாதீங்க. அப்பா நாங்க நல்லா புடிச்சிருக்கோம், நீங்க போங்கப்பா. ஆமாப்பா, நானும் புடிச்சிட்டேன். மாமா பாத்து மெதுவா வாங்க. சரி சத்யா. நல்ல ஜாலியா தான் இருக்காளுங்க. அப்பா மேல சவாரி போகணும்னா நம்மளும் ஒரு நிமிஷம் போட விடுறாளுகளா? அடம் பிடிக்கிறாளுங்க, இறங்க வச்சுட்டு ஜாலியா இவளுக மட்டும் போறாளுகளாம்.